ஓம் நம சிவாய. வணக்கம் அன்பர்களே. நாம் இந்த பதிவில் குலதெய்வத்தை தெரிந்து கொள்வது எப்படி என்றது தான் பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைகளையும் தோல்விகளையும் சந்திக்கிறவர்கள் பலரும் பார்த்திங்கன்னா ஜோதிடர்கிட்ட போயிட்டு பலன் கேட்கும்போது பல இடங்களில் பல பிரச்சனைகளுக்கு காரணம் குலதெய்வ தோஷம் அல்லது குலதெய்வ சாபம் என்று சொல்ல கேள்விப்பட்டதுண்டு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் குலதெய்வத்தை ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும். அந்த குலதெய்வ வழிபாடுகளை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். ஒரு குலம் தழைக்க வேண்டும் என்றால் குலதெய்வ வழிபாடு, அந்த குலதெய்வத்தை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் தொடர்ச்சியாக பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வரும், நிம்மதி இருக்காது, தூக்கம் வராது, உழைப்பு வீணாக போகும், ஊதியங்கள் கையிலே நிற்காது, கடன் மேல் கடன் வந்து கொண்டே இருக்கும். ஒரு இடத்துல நீங்கள் கடன் வாங்கினா அந்த கடனை திருப்பி அடைக்கவே உங்களால் முடியாது. தேவையில்லாமல் பிரச்சனை வரும். தேவையில்லாமல் யாராச்சும் ஒருத்தர் சண்டைக்கு வருவாங்க. நல்லா நட்பாக இருக்கிறவங்க திடீர்னு பகையாக போயிடுவாங்க. இதுபோல் ஏகப்பட்ட விஷயங்கள் குடும்பத்துக்குள், தனி மனித வாழ்க்கைக்குள் நடந்து கொண்டே இருக்கிற விஷயங்களை பொதுவாக நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். என்னதான் நீங்கள் தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் நீங்கள் ஓங்கவே முடியாது. பெருத்த நஷ்டங்கள் தான் ஏற்பட்டிருக்கும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் தடங்கல்கள் ஏற்படும், நிம்மதி இருக்காது, மன உளைச்சல், இப்படி தான் தரித்திரம் மேலோங்கி நிற்கும். இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டா உடனே நீங்கள் என்ன பண்ணணும், இது அனைத்திற்கும் காரணம் குலதெய்வ வழிபாடு விட்டு போனது தான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த குலதெய்வத்தை நாம் சரியான முறையில் அறிந்து அதற்கேற்ற பூஜைகளை, இந்த குலதெய்வத்தை நாம் வழிபாடு செய்து வரும்போது நிச்சயமாக இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி போகும். யாருக்காச்சும் ஒருத்தருக்கு மாந்திரிகம் பண்ணணும் அல்லது செய்வினை வைக்கணும் அல்லது அவங்க வாழ்க்கையை அழிச்சு போட்டுடணும் அப்படின்னு நினச்சி மாந்திரிகர்கிட்ட போகிறாங்கன்னு வச்சிங்களேன். முதலாவது மாந்திரிகள் என்ன பண்ணுவாங்க, யாருக்கு செய்வினை செய்யணுமோ அவங்களுடைய குலதெய்வத்தை அவர்கள் கட்டிவிட்டு தான் அவங்களுக்கு மாந்திரிகம் செய்ய முடியும். குலதெய்வத்தை மீறி எதையுமே உங்களால் செய்ய முடியாது. அதனால் மாந்திரிகள் என்ன பண்ணுவாங்க, முதலாவது குலதெய்வத்தை கட்டி பிறகுதான் உங்களுக்கு மாந்திரிக வேலைகளை, செய்வினைகளை அவர்கள் செய்ய ஆரம்பிப்பார்கள். அப்போதான் அது உங்களுக்கு அட்டாக் ஆகும். ஏன்னா குலதெய்வம் இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலும் நெருங்க முடியாது. எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கினாலும் குலதெய்வத்தினுடைய உத்தரவை கேட்டுதான் உங்களுக்கு அந்த தெய்வம், இஷ்ட தெய்வங்கள் உங்களுக்கு அருள்பாலிக்குமே தவிர, நீங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்குறதுனால இந்த இஷ்ட தெய்வம் உங்களுக்கு வரங்களை அள்ளி வழங்கிவிடும் என்று நாம் கருதிவிடக்கூடாது. இது நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போது எல்லா வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால் முதலாவது குலதெய்வத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த குலதெய்வத்தை அறியாதவர்கள் நிறைய பேர் உண்டு. சிலர் குலதெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேடுதல் உள்ளவர்களாக இருப்பார்கள். நீ எப்போ குலதெய்வத்தை அறிய வேண்டும் என்று தேடுதல் உனக்குள் தோன்றிவிட்டதோ அப்போதே உன்னுடைய குலதெய்வம் உனது அருகில் இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்போ அந்த குலதெய்வத்தை நாம் எப்படி தேடலாம் அப்படின்னு பார்த்தா, குலதெய்வத்தை அறிவதற்கு எளிய வழியில் அநேக விஷயங்கள் நம்முடைய முன்னோர்கள், சித்த பெருமக்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. அதில் ஒரு விஷயத்தை நான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுங்க. தொடர்ந்து 5 வாரங்கள் வெள்ளிக்கிழமைகளை இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வர வேண்டும். 6வது வாரத்தில் உங்களுடைய குலதெய்வம் யார் என்பதை உங்களுடைய குலதெய்வமே அருள் புரிவதாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சக்தி வாய்ந்த இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை அறிவதற்கு பயன்படுத்துங்கள். இதற்கு எந்த ஒரு பாவ சாப நிவர்த்தி மந்திரங்கள் தேவையில்லை. மன சுத்தம் வேண்டும். குளித்துவிட்டு அந்த கிழமைகளில் உங்கள் குலதெய்வத்தை மனப்பூர்வமாக நினைத்து இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்து வர குலதெய்வம் உங்களுக்கு காட்சி கொடுக்கும். நொச்சி இலை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நொச்சி மரம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த நொச்சி மரம் சில கோயில்களில் தலைவிருட்சமாக கூட இருக்கும். இந்த நொச்சி இலையை என்ன பண்ணணும், குலதெய்வத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு. நொச்சி இலைக்கு குலதெய்வத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு. நொச்சி இலை தலைவலிக்கு
ஆவி பிடிக்கவும் தைலம் தயாரிக்கவும் இதை மருத்துவ ரீதியாக கூட பயன்படுத்துகிறார்கள். இந்த நொச்சி இலை ஒரு தெய்வாம்சமாக பார்க்கப்படுகிறது. தெய்வாம்சம் நிறைந்ததாக இந்த நொச்சி இலை இருக்கிறது. இதன் ஒவ்வொரு இலையும் மருத்துவ குணங்களும் மகத்துவமான குணங்களையும் கொண்டிருப்பது என்பது ஆன்மீகத்திலே இருப்பவர்கள் அறிவார்கள். இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த நொச்சி இலை கொண்ட ஒரு மரத்தை குலதெய்வமாக நினைத்து மரத்திற்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் இட்டு குலதெய்வத்தை ஆவாகனம் அந்த மரத்திலே செய்யுங்கள். அதாவது நொச்சி மரம் உங்கள் வீடுகளிலே இல்லை என்றால் ஒரு நொச்சி செடியை வாங்கி வந்து ஒரு சுத்தமான ஒரு தொட்டிலே மண்ணை போட்டு அதில் அந்த செடியை வைத்து அதை நீங்கள் மஞ்சள் குங்குமம் விட்டு ஆவாகனம் செய்யலாம். இப்போது முதல்ல ஒரு மண்பானை அல்லது ஒரு பித்தளை சொம்பில் தண்ணீர் நிரப்பி கலசம் செய்ய வேண்டும். கலசத்திற்கு அருகில் சிறிய அளவிலான கண்ணாடி ஒன்றை நீங்கள் வைத்து விடுங்கள். முகம் பார்க்கும் கண்ணாடி வைத்த பின்பு இவைகளுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு சிறிது மலரை சாத்தி விட்டுடணும். பின்னாடி ஒரு சர்க்கரை பொங்கல், அதாவது குலதெய்வத்திற்கு வேண்டியது சர்க்கரை பொங்கல் தான். இந்த சர்க்கரை பொங்கல் ஒரு ஏதுவான நைவேத்தியமாக அந்த குலதெய்வத்துக்கு நீங்கள் படைக்கலாம். எனவே காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு சுத்தபத்தமாக சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் தயார் செய்து அது ஒரு மண் தட்டிலோ அல்லது மண் சட்டிலோ அல்லது இலையிலோ பரிமாறி நைவேத்தியம் படையுங்கள். பின்னர் என்ன பண்ணோம், எப்போதும் போல தூப தீப ஆராதனை காண்பித்து குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். நீதான் எங்கள் குலதெய்வம், உன்னை குலதெய்வமாக நினைத்து வழிபடுகிறோம், எங்களை இன்னர்களிலிருந்து பாதுகாத்து நல்வழிப்படுத்தி என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். குலதெய்வத்திற்கு மண் அகல் விளக்குகளை தீபம் ஏற்றுவது மிக சிறப்புடையதாக இருக்கும். மற்ற உலோகங்களை காட்டிலும் மண் அகல் விளக்கு தனித்துவம் வாய்ந்த மகத்துவ குணங்கள் உண்டு. அதனால்தான் மண்ணிலே தயாரிக்கப்பட்டு பின் மண்ணிலே மடியக்கூடிய இந்த அகல் விளக்கு குலதெய்வத்திற்கு உகந்ததாக கருதப்படுகிறது. அதனால நீங்க என்ன பண்ணணும், மண் அகல் விளக்கு 2 எடுத்துக்கிட்டு நல்லா சுத்தம் செஞ்சு அதில் மஞ்சள் குங்குமம் இட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். இப்படி நீங்கள் தொடர்ந்து 5 வாரங்கள் அல்லது 48 நாட்கள் நீங்கள் செய்து வந்தால் குலதெய்வம் உங்களுக்கு கனவிலோ அல்லது நேரிலோ யார் ஒருவர் மூலமாகவோ உங்களோட கூட உங்களுக்கு அருள் பாலிக்கும், உங்களுடைய குடும்ப கஷ்டங்கள் விலகும் என்பது ஐதீகம். முயற்சித்து பாருங்கள். மீண்டும் வேறொரு பதிவில் உங்களோட கூட வேறொரு நல்ல விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறேன். ஓம் நம சிவாய.